இந்த சிவகங்கையில இந்த இடத்துல இருந்து பேசும்போது பழைய காலத்துக்கு போயிட்டானா என்னோட நினைவெல்லாம். வேலு நாச்சியார் எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க வெள்ளைக்காரவங்களை விரட்டி ஒரு பெண்ணு 2 வருஷம் தலைமறைவாயிருந்து அதுக்காக நினைச்சதை விடாம அங்கே எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு முஸ்லீம் ராஜா துணையோடு அவர் உதவி செஞ்சிருக்காரு. நம்ம பக்கம்லாம் ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் சும்மா இப்ப சில அரசியல்வாதிங்க வேணும்னு வெளில சொல்லி திரிகிறாங்க. அதுக்கெல்லாம் யாரும் இடம் கொடுக்காதீங்க. எதுக்காக சொல்றேன், அன்னைக்கு 2 வருஷம் வெளில போயிட்டு ஒரு பெண்ணு மனசு சோறல வீரத்தோட திரும்பி அடிச்சுது. அடிச்சு வெள்ளைக்காரனை காலி பண்ணதுல முதல் பண்ணா இருந்தது நம்ம வேலு நாச்சியார். அவருக்கு துணையா யாத்திரை மாட்டாங்க. பெண்கள் படைக்கு துணையா இருந்தது குயிலி. இந்த 2 பேரையும் மறக்க மாட்டேன். நான் எப்போதுமே நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன். என்ன சில பேரு இதுல எழுதும் போது என்ன குறிப்பா சொல்லும் போது அவங்க விகேஎஸ் அப்படிம்பாங்க. என்ன விக்கு வேலு நாச்சியாருங்கிறாங்க, கேக்கு குயிலிங்கிறாங்க, எஸ்க்கு சசிகலாங்கிறாங்க. அது எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுவோம்னு நினைச்சா அன்னைக்கு அவங்க செஞ்சாங்க, செய்யல. ஏன்னா எப்போதுமே என் கஷ்டத்துல எல்லாத்துலயும் சரி, அம்மாவும் சரி, வேலு நாச்சியாரை எடுத்துக்குவோம், ஒரு குயிலியை எடுத்துக்குவோம், வாங்கடா பாத்துக்குவோம், அப்படிதான் இருப்போம் நாங்க. எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுமே அந்த பழைய ஞாபகத்துக்கு போயிட்டேன். அந்த மாதிரியான ஊரு. அந்த குயிலியோட உறவுக்காரர் இவர் எந்த நிக்கிறாரு பாருங்க, இவரு தான் குயிலியோடைய அந்த குடும்ப வாரிசுல வர்றவர். இவரை எங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல பெண்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க, தைரியமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துதான் அம்மாவுக்கு எனக்கெல்லாம் தைரியம் வந்துச்சு. இன்னைக்கு அம்மாவோட இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இவளை ஏழைகளுக்கு உதவிகள் செஞ்சதுல நம்மோட பங்கு இருக்கு, அது போறோம் நமக்கு அப்படின்னு நினைக்கிற ஆளுனா. நான் சிறைக்கு போனதுல இருந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் அங்கேருந்து மீண்டு வந்ததே பெரிய பாடு. நான் யார முதலமைச்சரா வச்சுட்டு போனோமா அவர்கிட்ட இருந்தே நம்ம உயிரை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு. அந்த மாதிரி இருந்து வந்தேன். அப்ப எல்லாம் வேலு நாச்சியார நினைச்சுக்குவேன். அவங்களும் வெளியில போய் தங்கி இருந்துட்டு தான் திருப்பி வந்தாங்க. வாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதனால இப்ப வந்திருக்கேன். உங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நான் முழுசா நம்புறேன், உழைப்பாளிகளை நம்புவேன். அவங்க கிட்ட கள்ளம் கபடம் இருக்காது மனசுல. அதனால எப்போதுமே நான் யாரு பக்கம் நிற்பேன்னா மக்கள் பக்கம் தான் நிற்பேன். 100 பேர் என்னை எதிர்த்தாலும் நான் இருக்கிற பக்கம் மக்கள் பக்கம் தான். நல்லா கேட்க வேண்டியதை கேட்பேன்.